வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் கிரேவி. அதுவும் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி அல்லது ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேனில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்கான ஸ்பைசஸ் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் போட்டு தாளிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு இது வந்து வெங்காயம் போதுமான அளவாக இருக்கும். ஸோ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். அதுக்காக நான் வந்து இதிலேயே தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். 1 ஸ்பூன் பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இது வேகட்டும். பாருங்கள், தக்காளிலாம் கொஞ்சம் மசிஞ்சு போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா இது வந்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன், 1/2 ஸ்பூன். இது வந்து கரம் மசாலா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜீரகத்தூள் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜீரகத்தூள், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். எல்லா பொடியும் ஆட் பண்ணியாச்சு. இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ நல்லா வதக்கிட்டு, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஒரு கொதி வர வைக்கலாம். நான் வதக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கலாம். ஸோ லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். வதங்கியாச்சு. இது நல்ல பச்சை வாசனையும் போயாச்சு. கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 1/2 kg பக்கத்தில் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நல்ல வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. சும்மா வந்து தேங்காய் அரைக்காமல் வெங்காயம் தக்காளி வதக்கி வைக்கிற ஒரு கிரேவி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவியும் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மல்லி எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மல்லி இலை ஒரு கையளவு எடுத்து அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கு இல்லை ரைஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Thanks for watching Foodie Choice.